ஆதியை துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமாங்க? வர்க்கலாக்கு தான் போக போகிறோம். வாங்க நீங்களும் சேர்ந்து வர்க்கலாக்கு என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்தோடனே சோறு ரொம்ப முக்கியம்ல. அது எங்கள் அம்மா வீட்டிலே சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்துட்டாங்க. சொன்னாங்க வந்தோடனே நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டோம். பார்த்திங்களா, எங்கள் கம்மிளி சித்தி ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோங்க. நாங்கள் ரிலாக்ஸ்டாக கிளம்புனான்னு பார்த்தா அன்றைக்கி வர ஐபிஎல் மேட்ச்சு. நாங்கள் நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் கடைசி 7 மினிட்ஸில் ஏறினவங்க ட்ரெயினை பிடிப்புமா மாட்டுமான்னு சொல்லி பயந்துகிட்டே ஏறணும். அதுக்கப்புறம் ஜாலியாக எங்கள் கசின்ஸ் கூட பேசிட்டு நாங்கள் ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னு தெரியுமா, 2019 கொரோனாக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ட்ரெயின் ஒரு லாங் ட்ரைவ் போகிறேன். ஆக்சுவலி 800 கிலோமீட்டர் நியர் நமக்கு சென்னையிலேருந்து வர்க்கலா வரைக்கும். நாங்கள் நல்லா ஜாலியாக எங்களுக்கு ஒரே கோச்சில் எங்கள் எல்லாருக்கும் கிடச்சிதா. ஸோ நல்லா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் ஆல்ரெடி நிறைய இடம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு போனோடனே எங்கே போனோம், சைட் சீயிங் போனோம். அதெல்லாம் நாங்கள் அப்படியே பிளான் பண்ணிவிட்டு நார்த் கிளிஃபு, சவுத் கிளிஃபு, ஜடாயு அந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டு எங்கே போகலாம், செகண்ட் எங்கே போகலாம், அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிட்டு இருந்தோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஏலகிரி வீடியோ பார்த்துனாலே தெரியும். இவங்க தான் கமலி சித்தி அண்ட் நேத்ரா சித்தி அண்ட் ரிஷி. நீங்கள் ஏலகிரி வீடியோவில் பார்த்ததுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இவங்க தான் என் கசின்ஸ். எங்களுடைய ஜீவா மாமி அண்ட் நிவேதா மாமிக்கு ஒர்க் ஷெட்யூல் ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்ததுனால அவங்க 2 பேரால் மட்டும் வர முடியலங்க. சாரி ஜீவா மாமா. ஆனால் இந்த ட்ரெயின் ட்ராவலில் எங்களுக்கு மெயினாக இருந்தது சாப்பாடு தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு சும்மா எங்கள் ரொம்ப அழகான சீனரிஸ் அதெல்லாம் இருந்ததா. அங்கே தென்னமரம், அங்கே லேக் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததுனால அதெல்லாம் அப்படி நாங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். நல்லா காற்றெல்லாம் வந்ததா. அதனால் இந்த தண்ணிலாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நம்ம சென்னையெலாம் தாண்டி கேரளாக்கிட்டேயே வந்துட்டோன்னு சொல்லிட்டது. கிளைமேட் சேஞ்செலாம் அவ்வளோ சூப்பராக போக சில்லுன்னு இருந்தது. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கும் எங்களுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸுங்க. நாங்கள் ரசித்த மாதிரி நீங்களும் ரசிங்க இந்த சீனரியை. பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த தண்ணி, பேக் வாட்டர். நெக்ஸ்ட்டு நாங்கள் எனக்கு போகிற செஷன் வந்துடுச்சு. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தோம். ஏன்னா அங்கே 1 மினிட் தான் நிற்பேன்ட்டாங்க. யாராச்சும் மிஸ் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது பயந்துட்டு முன்னாடியே நின்றுட்டு இருந்தோம். பார்த்திங்களா, நேற்று ட்ரெயினில் வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நல்லா கொண்டெல்லாம் கட்டிக்கிட்டு. நீங்களும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. நான் 1 மினிட் தான் நிற்கிது. நெக்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டு நாங்கள் எங்களுடைய ரெசார்ட்டுக்கு போக நாங்கள் ஆட்டோவில் தான் இறங்கணும். நாங்கள் 4 பேர் ஒரு ஆட்டோ, எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆட்டோவில். ஏன்னா நாங்கள் எங்கள் கசின்ஸ் கூட நாங்கள் ஜாலியாக இருக்கட்டோன்னு வந்துட்டேன். இது தாங்க நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட், ரச்சனாஸ் பிளாக் பீச் ரெசார்ட். பிளாக் பீச் ரெசார்ட் நிறைய இருந்தது. நாங்கள் ரச்சனாஸ் வந்தேன்னா வெளியவே ஸ்விம்மிங் பூல் வச்சு எங்களை அட்ராக்ட் பண்ணிட்டாங்களா. சரி ரச்சனாஸ் பிளாக் பீச் ரெசார்ட்டே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கு பீச் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையானது. அதனால் ரெசார்ட்லேயே எங்கள் லக்கேஜெல்லாம் வச்சு நாங்கள் பீச்சு பார்க்க போயிட்டோங்க. இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் சொன்னால் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் லக்கேஜெல்லாம் அங்கே வச்சுட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் ரெசார்ட்லேருந்து ஜஸ்ட்டு 100 மீட்டர்ஸ் தாங்க பீச். அதனால நடந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஜாலியாக எப்போ வேணால் நடந்துட்டு போகலாம். நம்ம வந்துட்டோம். இது தாங்க நார்த் கிளிஃப். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், நம்ம நிறைய பீச் பார்த்துருப்போம். மெரினா பீச்சு, பெஸ்ட் நகர் பீச்னு. ஆனால் அந்த கிளிஃப்லேருந்து மேலேருந்து அந்த பீச்சோட வேவ்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமாங்க. நிறைய பேர் சொன்னாங்க வர்க்கலா என்ன இருக்குது, பீச் தான் இருக்குது. ஆனால் வர்க்கலா பீச்சுன்றது ஒரு சம்திங் ஸ்பெஷல், ஒரு இப்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. பீச் போகிறவங்களும் எவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி இது ஒரு பிரேக் ஃப்ரம் ரொட்டீன் தான். நம்ம போய் ரெசார்ட்லேருந்து அங்கே பீச்சுக்கு குளிக்கிறது, ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நம்ம ஜாலியாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பிரேக் ஃப்ரம் ரொட்டீனாக அங்கே எல்லாருக்குமே இருந்ததுங்க. என்னடா திடீர்னு அமைதியாயிட்டுன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இந்த பீச்சை ரசிக்கணுன்றதுக்காக தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னாங்க கசின்ஸ் அப்படியே அவங்க 3 பேர் ஜாலியாக விழுந்து டொபக்குன்னு வந்து விழுந்துட்டாங்கங்க. அவங்க நல்லா ஓடி வந்துட்டாங்களா, நல்லா 3 பேருமே சேர்ந்து விழுந்துட்டாங்க. என்னையும் அவங்களுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இங்கே பாருங்களா, நான் உஷாராக அப்படி ஓடி வந்துட்டேன். எனக்கு பயம்பா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஓடி வந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து சும்மா அப்படி நல்லா ஜாலியாக அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சும்மா அப்படி. அதனால தாங்க நான் எங்கே போனாலும் நான் கசின்ஸ் கூட இப்போ விளையாடுக்கிறேன். அவங்க கூட போனால் நல்லா ஜாலியாக எனக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்களா, அங்கே 2 பேரும் ஓடி வராங்க அப்படி. நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பீச்சிலேருந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்விம்மிங் பூலு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா ஜாலியாக கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுருந்தாங்களா, நாங்கள் 4 பேர் எல்லாமே சேர்ந்து ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நாங்கள் நிறைய ஸ்விம் பண்ண டைமே அந்த ஸ்விம்மிங் பூல் தாங்க. நாங்கள் எங்கள் ரூமில் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா காலையில் போனால் நைட்டை வந்து தூங்குறதுக்கு தானே. ஆனால் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் மட்டும் அப்படியே சாலிடாக 2 ஹவர்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோங்க. அப்புறம் நாங்கள் ஜாலியாக நல்லா பாட்டு பாடிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்மி சித்தி எப்படி ஆடுறாங்கன்ட்டு ஜாலியாக. அப்புறம் நல்லா அங்கே ஜாலியாக ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா வந்து தூங்கிட்டோன்னா ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஸ்விம் பண்ணதுக்கு வந்து செம்ம டயர்ட். நல்லா லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு ஈவினிங்காக எழுந்து சரி நார்த் கிளிஃப் போய்ட்டு சும்மா சுற்றலான்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ போனோங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நார்த்து கிளிஃப் போகலாம். நார்த்து கிளிஃப் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. அங்கெல்லாம் நிறைய லைட் செட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக செட்டப்ஸே நல்லா இருந்தது. இங்கே வந்து ஒரு நைட் செட்டப்பே வர மாதிரி இருக்குது, மார்னிங்கே வேறு மாதிரி இருக்குது. நான் மார்னிங் நைட் 2மே போனேன். நான் வந்து மார்னிங் லைஃப் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ் நான் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தா தாங்க தெரியுதுங்க இதை வந்து ஏன் மினி கோவான்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸை பார்த்தோம். பர்டிகுலராக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃப்ராஸ்டீஸ் க்ரீமி அண்ட் கேஃப், அந்த மாதிரி நிறைய கேஃப், அந்த மாதிரி டாட்டூ, பாடி பீரிங், அந்த மாதிரி நிறைய இங்கே இருந்தது. நிறைய குட்டி குட்டி கடையிலலாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் கூட இங்கே இருந்தது நிறைய. அப்புறம் நான் வந்து அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி பார்த்தேன். அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வர்க்கலான்னு ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருந்தது, அது நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதே மாதிரி கேரளா, அதுக்கப்புறம் ஜடாயு, அதுக்கப்புறம் வர்க்கலா போட்டு நான் 3 ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நான் வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு மெமரபிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி மேக்ஸிஸு அந்த மாதிரிலாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரீம் கேச்சஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்கங்க. இங்கே பெருசு குட்டிலேருந்து ரொம்ப பெருசு வரைக்கும் இங்கே வச்சுருந்தாங்க, பேக்ஸு அந்த மாதிரி. இப்போங்க அப்படியே நல்லா ரொம்ப தூரம் அப்படியே கடைங்க தாங்க எல்லாமே. அப்படி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிளாக்காக தெரியும், கண்டுக்காதீங்க. ஒரு சைடு பார்த்தா கடல், இன்னொரு சைடு பார்த்தா லைட்டு வச்சு ஃபுல்லாக ஷாப்ஸுங்க. நல்லா அங்கே சீனம் பார்த்துட்டு லைட்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஜாலியாக அப்படி நடந்து போயிட்டு இருந்தோங்க.
நீங்கள் நினைக்கலாம் என்னடா என் கூட ஒரு 3 பீஸுங்க சுற்றிட்டு இருந்ததே இப்போ ஆளையே காணுமே தானே பார்க்குறீங்க. வாங்க, இதே நார்த் ஈஸ்டில் தாங்க நடிச்சிருப்பாங்க, நம்மளை அங்கே போய் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கடை இருந்தது, எல்லாமே கடை தான், அப்படி பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஒன்றுமே வாங்கினேன். அப்கமிங் 4 days நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்றதுனால கடைசி டே போகும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நல்லா விண்டோ ஷாப்பிங் தாங்க நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஃபெதர்ஸ்லாம் போட்டு லைட் மாட்டிட்டு தான் எனக்கு பார்த்தோன்னே ஆசையாக இருந்தா, அதனால இது ஒன்று நான் வாங்கிட்டு தலையில் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா ஃபெதர்ஸ்லாம் வச்சு லைட்லாம் வச்சு இருந்ததா, அதனால இது ஒன்று நான் வாங்கினேன். எப்படி இது நான் போட்டு நல்லா இருக்கேன்னா பிடிச்சிருக்கு, நல்லா லைட் வந்து அழகாக இருந்ததா, அதான் இது நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கெஃபே, நிறைய கெஃபே தான் இங்கே இருந்தது. நிறைய கெஃபேல இது ஒரு ஒன் ஆஃப் தி கெஃபே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு இருந்தது. நான் பார்த்த நிறைய வீடியோஸில் வந்து இது தாங்க சொல்கிறாங்க கேஃபே இட்டாலியானோ. இப்போ வாங்க அந்த 3 பேரை போய் நம்ம பிடிக்கலாம். அவங்க 3 பேர் மேலே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம போய் கேஃபே இட்டாலியானோவில் போய் சாப்பிட்லாம். ஃபனியில் அவங்க 3 படி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்கன்னா நான் போய் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. பீஸா, அதுக்கப்புறம் பாஸ்தா, நானு, அது மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு